நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பட்டா வச்சு பத்திரம் போடலாங்கிற ஒரு பதிவை போட்டிருந்தோம். சப்போஸ் அவர் தவறும் பட்சத்தில் வாரிசு சர்டிஃபிகேட் வச்சு போடலான்னு இருந்தோம். சில பத்திரங்கள் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, பட்டா இருக்கும், அந்த உரிமையில் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டம்மா மட்டும் இருக்கும். குழந்தைகள் சில குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கும், அவங்களும் அதை சரிவர செய்யாமல் இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு சம்பவம் இப்போ ரீசனாக நடந்திருக்கு. அவர் ஒரு ஃபோன் காலில் கேட்டார், சார் இந்த மாதிரி பார்ட்டிகிட்ட நாங்கள் வாங்க போகிறோம், அந்த பார்ட்டி லைவில் இல்லை, அவருக்கு ஒரே ஒரு பையன்தான், அந்த பையனுக்கு ஒரே ஒரு குழந்தை, அது பெண் குழந்தை, அதனால் நான் அந்த பெண் குழந்தை மட்டும் வாங்கினா போதுமானதாக இருக்குமா சாருங்கிறார். அதாவது இதுக்கு எல்லாமே இறப்பு சர்டிஃபிகேட்டும் வாரிசு சர்டிஃபிகேட்டும் சரியாக இருக்குமே ஆனால் பதியலாம். இருந்தாலும் பொதுவாக நான் ஆரம்பத்துலேருந்தே பதிவு சொல்கிறது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு லீகல் அட்வைசர், அதாவது வழக்கறிஞர்கள், அது வங்கிக்கின் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் எல்லா நண்பர்களும் வக்கீல் தொழிலில் உள்ள அனைத்து நண்பர்களும் நல்ல முறையில் இன்றைக்கி கவனமாக பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஆர்னோ பதிலை வச்சு தான் நம்ம லட்சக்கணக்கில் முதலீடு பண்ணுறோம். அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸை விட அவங்க செய்யக்கூடிய பணியை மிகவும் உயர்ந்ததாக மதிக்கிறாங்க. நாங்களாம் சில நண்பர்கள் இருக்காங்க, அவர் எங்களுக்கு வக்கீல் நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் தொழிலுடைய குருவாக நாங்கள் நினைக்கிறோம். என்ன காரணம்னா, ஈஸி போட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் வில்லங்க சர்டிஃபிகேட், பத்திரம் கரெக்டாக இருக்கும். உள்ள சரங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். காமனாக பார்ப்போம், சரி கருப்பையா கடுத்து சுப்பையா கடுத்து முத்தையான்னு வந்துடும். பட் அப்படி இல்லை. அவர் என்னென்ன பாயிண்ட்ஸு, என்னென்ன சர்வே நம்பர், என்னென்ன ரெக்கார்டு, எவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறாரு, தெற்க யார், வடக்கு யார், மேற்கு யார், கிழக்கு யார், 4 மாலை யாரை காட்டியிருக்காரு, எல்லா விஷயங்களும் அது வக்கீல் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக பார்ப்பாங்க. நீங்கள் அதனால் என்கிட்ட ஃபோன் போட்ட வேலை சந்தோஷம்தான். இருந்தாலும் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் மறுபடியும் கால் பண்ணுறேன் இன்னொரு பதிவுடன். மேலும் மேலும் தொழில் வளர்ச்சி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.